Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th மேத்ஸ் செகண்ட் வால்யூமில் 12th யூனிட் 1 மார்க் ஷார்ட்கட் 12.3 எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, a binary operation on a set S is a function from அப்படின்றது பைனரின்னு ரெண்டா இருக்கும். இப்போ S கிராஸ் S ஃபங்க்ஷனுக்கு போகுது. ஓகேவா? அப்போ செகண்ட் ஆன்சர். செகண்ட் ஒன் பாருங்க, சப்ட்ராக்ஷன் இஸ் நாட் ஏ பைனரி ஆப்ரேஷன் இன். யாருக்கு சப்ட்ராக்ஷன் பைனரியா இருக்காதுன்றாங்க. பாருங்க, நேச்சுரல் நம்பர் தான் இருக்காது. நேச்சுரல் நம்பர்ஸ் 3 - 2 1 வரும். ஆனால் 2 - 3 -1 வரும். -1 நேச்சுரல் நம்பர்ல இருக்காது. அப்போ சப்ட்ராக்ஷன் நேச்சுரல் நம்பர்ல பைனரியா இருக்காது. தேர்ட் ஒன் பாருங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ பைனரி ஆப்ரேஷன் ஆன் என்ல சப்ட்ராக்ஷன் இருக்காதுன்னு பார்த்தோம். அதே போல டிவிஷனும் இருக்காது. டிவிஷன் இருக்காது. இங்க பாருங்க, 6/2 3 வரும். ஆனால் 2/6 1/3 தான் வரும். அப்போ இது ரெண்டும் சேமா இல்லை. ஸோ அப்போ சப்ட்ராக்ஷன் டிவிஷன் ரெண்டுமே பைனரியா இருக்காது என்ல. அப்போ யார் தான் இருப்பான்? மல்டிப்ளிகேஷன் அடிஷன் தான் இருக்கும். இங்க மல்டிப்ளிகேஷன் தான் ஆன்சர். ஸோ மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கு. ஓகேவா? ஃபோர்த் ஒன் பாரு, in the set R of real numbers star is defined as follows. Which one of the following is not a binary operation on R? A star B, அதனுடைய ஆன்சர் மினிமம் ஆஃப் A into A dot B வருது. ஓகேவா? அப்போ ஏபியில் மினிமமாக வரும். A star B மேக்ஸிமம் A, Bல வருது. ஓகேவா? அப்போ மேக்ஸிமமாகவும் இருக்கும். ஏபியில் யார் மேக்ஸிமம் அவங்களே வருவாங்க. ஏ ஸ்டார் பிங்கிறது ஏவா கூட இருக்கலாம். ஆனால் இங்கே பார், ஏ ஸ்டார் பிங்கிறது A பவர் பிக்கு ஈக்குவல்றாங்க. அது இருக்காது. ஒரு சின்ன ஷார்ட்கட் பாருங்க. ஏ ஸ்டார் பி இப்போ 3 × 2 6 போகிறோம். அது A பவர் பி 3 பவர் 2 9 வரும். 9 6 சேம் இல்லை. ஸோ அப்போ ஃபோர்த்துக்கான ஆன்சர் 4 தான். ஃபிஃப்த் பாரு, தி ஆப்ரேஷன் ஸ்டார் டிஃபைன் பை A star B = AB/7 இஸ் நாட் ஏ பைனரி ஆப்ரேஷன் ஆன். ஓகேவா? இதில் எது பைனரியா இருக்காதுன்னு கேட்குறாங்க. A star B டிவைட்ல 7 இருக்கு. நமக்கு இன்டிஜர்ல தான் இருக்காது. ஏன்னா இன்டிஜரு பிளஸ் நம்பர்ஸ் +1 +2 +3 வரும். 0 நெகட்டிவ் நம்பர்ஸ் -1 -2 -3 வரும். பைல 7 இருக்கிறது வராது. ஓகே, அப்போ இஸ் த ஆன்சர். சிக்ஸ்த் ஒன் பாருங்க, A × B = A + B + AB ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் Y 3 × Y × 5. இங்க பிராக்கெட்ல இருக்கு. இங்க பாருங்க, இந்த 3யும் 5யும் மைனஸ் பண்ணா 3 - 5 -2 -2 உள்ள ஆன்சர் -2/3. செவன்த் பாருங்க, if A star B = √(A² + B² on the real numbers then star is. இதுல ரெண்டுமே both commutative and associative. ரெண்டுமே commutative associative இருக்கும். Next, eighth one, which one of the following statements has the truth value t? ஓகேவா? இல்ல பாருங்க, sin x is an even function. இது ஈவன் ஃபங்க்ஷன் இல்லை, ஆட் ஃபங்க்ஷன் தான். எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் நான் சிங்குலர்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபால்ஸ் தான், ட்ரூ கிடையாது. பாருங்க, த ப்ராடக்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் இட்ஸ் கான்ஜுகேட் இஸ் பியூர்லி இமேஜினரி. இமேஜினரி ரியல் எதுவாக இருக்கும். ஓகேவா? இமேஜினரியா மட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ இதுவும் ஃபால்ஸ் தான். √5 இஸ் அன் இரேஷனல் நம்பர். இதுதான் ட்ரூத் வேல்யூ, ட்ரூ. அப்போ டீங்கிறது ட்ரூ. ஓகேவா? அடுத்த நைன்த் ஒன் பாருங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் ட்ரூத் வேல்யூ எஃப்னு கேட்குறாங்க. எஃப் ஃபால்ஸ். இதில் இருக்கிறதுல எது ஃபால்ஸாக இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். சென்னை இஸ் இன் இந்தியா, அது இந்தியாவில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் கரெக்ட் தான். சென்னை இஸ் இன் இந்தியா, இதுவும் கரெக்ட் தான். சென்னை இஸ் இன் சைனா, சென்னை சைனாவில் தான் இருக்குங்கிறது இல்லை. ஓகே, √2 இஸ் அன் இண்டிஜர் கிடையாது, நாட் இண்டிஜர். ஓகே, அப்போ ரெண்டுமே தப்பு. ஸோ இது ரெண்டு தான் இது. அப்போ ட்ரூத் வேல்யூ எஃப்க்கான ஆன்சர் தேர்டு. ஃபோர்த்து பாருங்க, த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் இன்வால்வ்ஸ் 3 சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த ட்ரூத் டேபிள் எத்தனை ரோஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, 3னா இதுக்கு ஃபார்முலா 2 பவர் 3 = 8. அப்போ 8 ரோஸ் இருக்கும். ஓகேவா? 11th பாருங்க, விச் ஒன் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் P or Q is B and Q. இதுக்கு இன்வர்ஸ் நாம் அப்படியே நாட் போட்டு எழுதணும். நாட் P, R அண்டா மாற்றுவோம். நாட் Q இஸ் நாட் P அண்ட் ஆரா மாறும். நாட் Q. ஓகேவா? இன்வர்ஸ் நாம் நாட் போட்டு எழுதுவோம். அந்த 6 சேஞ்ச் வரும். 12th பாருங்க, விச் ஒன் இஸ் த கான்ட்ரா பாசிட்டிவ் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் P or Q gives 6. இங்க என்ன இருக்கு பார், கான்ட்ரா பாசிட்டிவ். அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இன்வெர்ஸ் போட்டும் எழுதுவோம், நாட் போட்டும் எழுதுவோம், அப்படியே 3 போட்டும் எழுதுவோம். அப்போ நாட் R gives நாட் P, இங்க 6 அண்டா மாறும். அண்டு நாட் Q. 12th ஃபர்ஸ்ட் ஆன்சர். 13 பாருங்க, த ட்ரூத் டேபிள் ஃபார் P and Q ஆர் நாட் Qன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் நாட் Q, அதாவது PQ. உங்க 4 இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் 2 Pக்கும் ஃபர்ஸ்ட் அடுத்த 2 Qக்கும் எடுத்துக்கிறோம். நாட் Q கொடுத்துருந்தாங்கன்னா
Qக்கு ரெண்டு வேல்யூ இல்லை, ஒன்று எஃப் அடுத்தது டி. அப்போ இங்கே நாட் Q தான் இருக்கு, பிக்கு டிடி போடுறோம், Qக்கு நாட் Q இருக்கிறதுனால எஃப்டின்னு போடுவோம். இதே மெத்தட் தான். அப்போ டிடி எஃப்டி தான் ஆன்சர். அதே போல பாருங்க 16க்கு which one of the following is for the truth value of p and q use not p ன்னு இருக்கு. அப்போ நாட் பி, இப்போ சொன்னதுதான் பிக்கு ரெண்டு வேல்யூல எஃப்டி, பி டிடி போல எஃப்டி போட்டு வரோம். அப்போ கியூக்கு டிடி போட்டு வரோம். ஓகே, எஃப்டி டிடி. நாட் பியா இருந்தா எஃப்டி டிடி, அதே போல நாட் கியூவா இருந்ததுன்னா டிடி எஃப்டி. ஓகேவா? 13ம் 16ம் சேம் மெத்தட் தான். 14 பாருங்க, இந்த லாஸ்ட் காலம் ஆஃப் த ட்ரூத் டேபிள் நாட் பி ஆர் நாட் கியூ த நம்பர் ஆஃப் ஃபைனல் அவுட்கம்ஸ் ஆஃப் த ட்ரூத் வேல்யூ எஃப். எஃப் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு நாட் போடும்பொழுது நாட்னாலே நமக்கு ஆப்போசிட்டா வரும். அப்போ ஃபால்ஸ் தான் அதிகமா இருக்கும். டோட்டலா 4 வேல்யூல 3 வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் 15th which one of the following is incorrect for any two proportions p and q we have அப்படின்றாங்க. இதுல எது இன்கரெக்ட்னு கேக்குறாங்க. அப்ப கரெக்டா இருக்கிறதுல யாரா இருப்பார்? நாட் பிங்கிறது பி தான். நாட் பி அண்ட் கியூ அப்படிங்கிறது நாட் பி ஆர் நாட் கியூ. பாருங்க, நாட் பி ஆர் கியூங்கிறது நாட் பி அண்ட் கியூ. ஓகே, இது மூணுமே ப்ராப்பர்ட்டிஸ் தான். இது கரெக்ட். பாருங்க, நாட் பி ஆர் கியூங்கிறது என்ன இருக்கணும்? நாட் பி அண்ட் கியூ இருக்கு பாருங்க மேல, இதுதான் கரெக்ட். ஸோ இது ராங் ஒன்னு. அப்ப விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்னா தேர்ட் ஒன் தான். ஓகேவா? 16 தான் இப்ப பார்த்தோம். நாட் பிங்கிறதுக்கு எஃப்டி டிடி, நாட் பினாலே எஃப்டி வரும், கியூக்கு டிடி போட்டுருவோம். 17th பாருங்க, த டியூவல் ஆஃப் நாட் பி ஆர் கியூ ஆர் பி ஆர் பி அண்ட் நாட் ஆர் இஸ். ஓகே, இது கூட வேல்யூ நீங்க பாருங்க, அப்படியே அண்டு ஆறா மாறும், ஆறு அண்டா மாறும், வேற ஒன்றும் இல்லை. நாட் பி ஆர் இருக்கு, அண்டு கியூ, இங்க ஆர் இருக்கு, அண்டு பி ஆர் அப்படிங்கிறது பி அண்டு, பி அண்டுங்கிறது ஆறா மாறும், நாட் ஆர் போட்டுருவோம். ஓகேவா? இது 17க்கு 4th ஆன்சர். டியூவல்னு சொல்லும்போது அண்டு ஆறா மாறும், ஆறு அண்டா மாறும், அவ்வளவுதான். 18 பாருங்க, the proportion p and not p or q is. ஓகேவா? இது இதனோட வேல்யூ லாஜிக்கலி ஈக்குவலன்ட் டு p and q. ஓகேவா? இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க 19th determine the truth value of each of the following statement. இருக்கிறதுல ட்ரூத் வேல்யூ கேக்குறாங்க. இதுல யாரெல்லாம் கரெக்ட் தப்புங்கிறத பாக்குறோம். பாருங்க, 4 + 2 6 வரும், 5ன்னு கொடுத்துருக்காங்க. 6 + 3 9, அது ஓகே. ஆனா இதுல ஃபர்ஸ்ட் தப்பு, அதனால இது தப்பு. பாருங்க, அடுத்தது இது தப்பா இருக்குது. அடுத்து பி பாருங்க, 3 + 2 5, 6 + 1 7, இது கரெக்ட் ஒன்னு. சி 4 + 5 9, 1 + 2 3 வரணும், 4 இருக்கு, இது ராங் ஒன்னு. டி பாருங்க, 3 + 2 5, 4 + 7 11, இது கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்ஸ், செகண்ட் ஒன்னு ட்ரூ, தேர்ட் ஒன் ஃபால்ஸ், ஃபோர்த் ஒன்னு ட்ரூ. அப்போ என்ன வருது? எஃப்டி தான் ஆன்சர். ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்டிங் தான், பார்த்தாலே புரிஞ்சிடலாம். 20 பாருங்க, which one of the following is not true. எந்த ஒன்று ட்ரூ இல்லைன்னு கேட்குறாங்க. இப்போ நெகேஷன் ஆஃப் a statement is the statement itself. ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெகேஷன் எடுத்து மறுபடியும் நெகேஷன் எடுத்தா அதே தான் வரும். இப்போ ஏவுக்கு டேஷ் எடுத்தா அதுக்கு மறுபடியும் ஓல் டேஷ் எடுத்தா ஏ தான் வரும். அதே போல தான் இதுக்கு. அடுத்து பாருங்க, if the last column of the truth table contains only t இருந்தா then it is tautology. இது கரெக்ட் தான். if the last column of its truth table contains only f then it is contradiction. ஃபுல்லா f இருந்ததுன்னா அது கான்ட்ராடிக்ஷன். இதுவும் கரெக்ட் தான். p and q are any two statements னா b biconditional q is tautology. இது biconditional தான், tautology கிடையாது. ஸோ இதுதான் நாட் ட்ரூ. ஓகேவா? 20க்கு 4 தான் ஆன்சர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.